வீடுதோறும் அரசு சேவைகள், மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். வணக்கம் சார். வணக்கம். தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது. இந்நிலையில் எல்லா கட்சிகளும் பரபரப்பாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்நிலையில் தவிக தலைவர் விஜய் பிரச்சாரத்தை சில இடங்களில் வந்து முன்னெடுத்திருக்காரு. ரோட் ஷோலாம் நடத்திருக்காரு. சில இடங்களில் தான், நிறைய இடங்களில் வந்து நிறைய இடங்கள்லாம் கிடையாது. இல்லை சார், சார் என்ன பின்ன நிறைய இடங்கள்னு நீங்கள் வீட்டில் சொல்லுவீங்க, நாங்கள் வீட்டில் கேட்டுக்கணுமா? விஜயை நம்ப மாட்டார். அது சில இடங்கள் எழுதி முடிச்சிடறேன் சார். நிறைய இடங்களில் மறுபடியும் கேள்வி கரெக்டாக முடியும். பிளான் பண்ண பிரச்சாரங்கள் ரத்தாக இருக்குது. கடலூர், கும்மிடிப்பூண்டி அப்படி வரீங்க, இந்த மாதிரியான பிரச்சாரங்கள் கூட்டங்கள்லாம் வந்து ரத்தாக இருக்குது. ஆனால் விஜய்க்கு கூட்டம் தூத்துக்குடி போனப்போ ஒரு பெரும் கூட்டம் கூடுச்சு. சில இடங்களில் பெரிய அளவில் கூட்டம் கூடுது. ஸோ இது வந்து ஒரு ஓட்டாக கன்வெர்ட் ஆகும். அதாவது வேட்பாளர்களை தாண்டி விஜயோடைய முகத்துக்காகவே வந்து விசில் சின்னத்துக்கு வந்து வாக்குகள் பதிவாகுன்றது வந்து தாவேகா தரப்புலேருந்து சொல்லக்கூடிய ஒரு டாக்காக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க சார்? வேட்பாளரை தாண்டினா என்ன? அது வேட்பாளர் என்ன அவர் அப்படி குனியை வச்சு பச்சை குதிரை தாண்டுறதா? எத்தனை வேட்பாளர் இருக்காங்க? வேட்பாளர்களை அனாதைகளாக விட்டுட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்னது ஓகே. விஜய்க்கு நல்ல கூட்டம், சென்னையெலாம் கூட்டம், திருநெல்வேலி கூட்டம், தூத்துக்குடி கூட்டம், எல்லாம் கூட்டங்கள் வந்து ஓட்டாக மாறும். இப்போ திருநெல்வேலி போகிறாருன்னா அந்த சுற்று 10 இருக்கிற 10 தொகுதியிலேருந்து வர்றாங்கன்னா 2 லட்சம் பேர் வர்றாங்கன்னா 10 தொகுதிக்கு டிவைட் பண்ணிக்கோங்க. அப்படி தான் வரும் ஓட்டு. அதை தாண்டி வராதவங்க அதன் சேர்த்து தொகுதியில் 10,000, 15,000, 20,000 வாக்குகள்லாம் வாங்குவார். அதிலலாம் மாறுபட்ட கருத்து இல்லை. இதை நான் டே 1லேருந்து சொல்லிட்டு வரேன். ஆனால் இதை மாற்றி பொதுமக்கள் வாக்குகளை வாங்கணும், அதுக்கு என்ன செய்ய போகிறாருன்னு கேட்டப்போ நீங்களாம் சண்டை போட்டிங்க. ஏங்க, ரசிகர்களுக்கு இப்படி தாங்க பேசுவாங்க. நீங்கள் ஆமாங்க, ரசிகர்களுக்கு இப்படி தான் பேசுவார். பொதுமக்களை கவர்றதுக்கு பேசினா தாங்க அவர் ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பாக அமையும் அப்படின்னா சொன்னேன். அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முக்கியங்க. கழகத்தில் அணிகள் இருக்குல்ல, அந்த அணிகள் முக்கியம். மகளிர் அணி, மாணவர் அணி, இளைஞர் அணி, தொழிற்சங்க அணி, இதெல்லாம் முக்கியங்க. ப்ளஸ் உட்கட்டமைப்பு நல்லா இருக்கணுங்க. இப்படிலாம் சொன்னப்போலாம் கோச்சிக்கிட்டீங்க நீங்கள் உட்பட. அப்புறம் அந்த மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே புஷி வந்து நியமிக்கிறாரு. அவர் தன் கைக்குள்ளே கட்சியை வச்சுக்கணும்னு பார்க்குறாரு. அப்போ மன்றத்தில் இருக்கிறவங்களை கொண்டு வந்து அப்படியே பண்ணுறாரு. புஷியே ஒரு ஃபெயிலியரு. ஏன்னா அவருக்கு இப்போ அரசியல் தெரியாது. அவரை கொண்டு வந்து கட்சிக்கு பொதுச்செயலாளர் ஆக்குனது தப்புன்னு நான் பேசினேன். அப்போது நீங்களாம் கோச்சிக்கினீங்க. ஆதவ அர்ஜுனா பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு அவர் நம்பினுக்கிறாரு. ஆனால் அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லன்னு ஊருக்கே தெரியும். ஏன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்தால் ஆரம்பத்துலேருந்து டே 1லேருந்து நம்ம கட்சியுடைய வேல்யூவில் நம்ம உடனே இப்படி கூட்டணி வைக்கணும், இல்லாட்டி காங்கிரஸை பிடிச்சி இழுத்து போடணும், அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பார். அதுவும் அவர் பண்ணல. அவங்க தனிப்பட்ட முறையில் கோஷ்டி வேறு இருந்தது. மேலேயே ஜான் விஜய் கட்சி புஷிட்ட இருக்குது, விஜய் ஜான்கிட்ட இருக்கார். இவ்வளோ கொலைப்பிடிக்கும் காரணம் என்னென்னா ஜான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். என்கிட்ட கூட சில பேர் கேட்டாங்க என்னங்க பண்ணலான்னு. ஒரு மாதம் முன்னாடியே ஜானை பிடிச்சி கல் கட்டி கடலில் போட்டுருங்க, ஓரளவுக்கு தாவேகா ஜெயிக்கும், விஜய் கொஞ்சம் வேலை செய்வார்னு. ஏன்னா அந்த அளவுக்கு அவரை ஒன்றும் இல்லாமல் ஆக்குனதுன்றல பெரும் பங்கு ஜானுக்கு உண்டு. கட்சியுடைய உட்கட்டமைப்பு எதுவுமே சரியில்லாமல் புதுசாக வந்த வேட்பாளர்கள் 106 பேர் வெளியிலேருந்து வந்தான். இவனுக்கும் மாவட்ட செயலாளருக்கும் பார்த்தா சம்மந்தமே இல்லை. நீங்கள் பாருங்களேன், ஒரு வருத்தமான நிகழ்வு. விஜய் ஜெயிக்கணும், அதுதான் தாவேகாவுடைய அடிப்படை கொள்கை. அந்த ரசிகர்களாக இருந்தவர்கள் தான் மாவட்ட செயலாளர் மற்ற வந்திருக்கான். அப்போ அவனுக்குடைய நோக்கம்லாம் விஜய் ஜெயிக்கணும். ஆனால் வேட்பாளர் நிறுத்தினா பிறகு யார் கூடயும் ஒத்துழைக்கலை. எனக்கு நேரடி அனுபவம் இருக்குது. மாவட்ட செயலாளருக்கும் வேட்பாளருக்கும் சம்மந்தமே இல்லை. என்னென்னா கொஞ்சம் வெள்ளைய பண்ண தள்ளுங்க என்ன அப்புறம் அப்படின்னு. அப்போது இந்த திமுக அதிமுகவில் இருக்கிற அதே முதலாளித்துவ இது எல்லா முதலாளித்துவ கட்சியிலும் சொல்கிறேன் இருக்கிற அந்த தன்மை தான் தாவேகாக்குள்ளேயும் இருக்குது. எனக்கு என்ன நீ கவனிப்பேன், ஒன்றியத்துக்கு என்ன கவனிப்பேன், வட்டத்துக்கு என்ன கவனிப்பேன், வேட்பாளர்கள் அப்படின்னா நான் வர்றேன். அதுலேயும் சில பேர் நீ அப்படி பண்ணால் கூட நான் வரமாட்டேன். ஏன்னா நீ ஜெயிச்சிட்டேன்னா மாவட்ட செயலாளர் ஆகிட்டேன்னா நான் எதுக்கு? அப்போ இவங்க எல்லாருடைய நோக்கம் என்னென்னா விஜய் எம்எல்ஏ ஜெயிக்கணும், விஜய் முதல்வர் ஆகணும் அப்படின்ற எண்ணமே எங்கேயுமே இல்லைன்றது தான் பார்த்தோம். அதுக்கு அடிப்படை காரணம் புஷி ஆனந்த் போட்ட ஆட்கள் தான் கட்சிக்கு வேலை செஞ்சவன், அபிமானம் உள்ளவனை தாண்டி எவன் புஷியை பார்த்துக்கிட்டானோ அவங்களுக்கெல்லாம் பொறுப்புன்றப்போ அவன் அதே மாதிரி தானே யோசிப்பான். மணி மைண்டாகவே தான் யோசிப்பான். நீங்கள் சொல்கிற மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருக்குது, இல்லை அடுக்கடுக்கான பிரச்சனைகள் இருக்குது. அதை தாண்டி இப்போ தேர்தல் பிரச்சாரம் தோணுனதுக்கு பிறகு சீனியரான செங்கோட்டையன் உள்ள இருக்காரு. அவர் வந்து விஜயோடைய டூர் பிளான் வந்து எப்படி வர்றேன் பார்த்தீங்களா? செங்கோட்டையன் சொல்கிறீங்க. இப்போ செங்கோட்டையன் அப்படி வந்தார் இப்படி வந்தார்னு. செங்கோட்டையனை மரியாதையே கிடையாது. செங்கோட்டையனுக்கு ஒரு மனுஷனாக கூட மதிக்கலை அப்படின்றத நான் ஆரம்பத்துலேருந்து பதிவு பண்ணுறேன். ஆனால்
நீங்களாம் செங்கோட்டையன் வந்திருக்கார், எம்ஜிஆர் காலத்து ஆள், அவர் அப்படி இவர் இப்படி அப்படின்னீங்க. ஒன்றும் இல்லை. செங்கோட்டையன்ட்ட என்ன செய்யலான்னு கேட்டிருந்தா அவர் க்ளீனாக உங்களுக்கு ஒரு ரூட் போட்டு கொடுத்துருப்பாரு. எந்த பைத்தியக்காரனும் தூத்துக்குடி போயிட்டு திருநெல்வேலி போயிட்டு மறுபடியும் சென்னை வந்துட்டு மறுபடியும் கன்னியாகுமரி எந்த பைத்தியக்காரனும் போக மாட்டான். ஒரு ரூட்டுனா என்ன, மதுரை அப்படியே தென் மாவட்டங்கள், தூத்துக்குடி, விருதுநகர், தூத்துக்குடி, சாத்தூர், திருநெல்வேலி, அப்படியே கன்னியாகுமரி, அப்படியே சுற்றிட்டு சைடு புதுக்கோட்டை, அது இதுன்னு அப்படியே வருவாங்க. கொங்கு மண்டலம், மத்திய மண்டலம், அப்படியே தஞ்சாவூர், இது முடிஞ்சால் சென்னை வந்துட்டு அப்படியே வட மாவட்டங்கள், இப்படி ஒரு ரூட் போடுவாங்க. ஏதாவது இருந்ததா? யார் சார் இப்போ ரூட் பிளானை யார் சார் டிசைட் பண்ணுறது? இன்னொரு ஒரு கொடுமை என்னென்னா ரத்தாவதுக்கு காரணம் சார், ஏன்னா அது வந்து பர்மிஷன் கொடுத்து அது ஜானும் விஜய் சேர்ந்து தான் முடிவு பண்ணுறது. எலெக்ஷன் கமிஷன் பர்மிஷன் கொடுத்து ரத்தாகுனா விஜய் தான் முடிவு பண்ணுறது. இன்றைக்கி போயிட்டேன், எப்பா உழைச்சிட்டேன்ப்பா, நாளைக்கு லீவு வேணும். நீங்கள் வருஷம் பூரா எப்படின்னா இருக்கலாம். இந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 70 வயது முதியவர்கள் 2 பேருமே, ஒருத்தருக்கு 72 வயசு, இன்னொருத்தருக்கும் கிட்டத்தட்ட அதே வயசு, பம்பரமாக உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. 2 பேரும் வீட்டுக்கே போகல, அவங்க வாட்டில் அடுத்துன்னு போய்கினே இருக்கிறாங்க. இறங்கி வாக்கிங் போகிறாங்க, நடக்கிறாங்க, என்னென்னவோ பண்ணுறாங்க. அவருக்கெல்லாம் தொண்டை கட்டிக்கிச்சு. அவர்லாம் வெயிலில் 2 பேருமே வெயிலில் அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உதயநிதி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் போக அமைச்சரும் எல்லாம் பாருங்கள் கருத்து ஒரு மாதிரி ஆகிடுச்சு. சில பேர்லாம் மயக்கம் வந்து சீமான்லாம் மூஞ்சி டேன் ஆயிடுச்சு. 82 வயசுக்கு மேலே உள்ள முதியவரே ரோட்டுக்கு வந்து ராமதாஸ் ஐயா அவர்களே மயக்கம் போட்டு விழுந்து அவர் சிகிச்சையில் சேர்த்ததெல்லாம் பார்த்தோம். அப்போ நீங்கள் என்ன 52 வயசுங்க உங்களுக்கு, உதயநிதியோட 2 வயசு கூட இருப்பீங்க இல்லை? அவ்வளோதான். ஏதாவது நீங்கள் தான் அந்த கட்சியை கட்டி இழுத்துட்டு போகணும். வேறு யாரும் ஃபேஸே நீங்கள் தான், பிராண்டு நீங்கள் தான். அதான் சொல்கிறேன், கட்டி இழுத்துட்டு போகணும். உங்களை தாண்டி யாரும் கிடையாது. என்ன திட்டமிடல் இருந்தது உங்களுக்கு? சரி, இவ்வளோ நாள் இப்படி இருந்துட்டீங்க. தேர்தல் ஒரு 25 நாள் தேர்தல் திருவிழா, இதை எப்படி நம்ம பயன்படுத்தணும்? விஜய் இது பண்ணிட்டாலே நம்ம ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாரா சார்? ஏன்னா கூட்டம் கூடுது. இல்லை, அந்த நம்பிக்கை முதல்ல இருந்துச்சு அவங்களுக்கு. இப்போ இந்த ஒரு வாரம் 10 நாளில் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஒன்றும் இல்லைன்னு. ஏன் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் என்னென்ன பண்ணிருக்கணும்னு நான் சொல்கிறேன். ஆதவ அர்ஜுனா, புஷி ஆனந்த் போட்டிகிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா இவங்க 234 தொகுதியிலையும் ஒரு 20 பேர் நிர்வாகிகள்னு வச்சுக்கோங்க. ராஜ்மோகன் பாவம், அவர் தனியாக ஃபைட் பண்ணிகிட்ருக்கார், நல்லா பண்ணுறாரு, ஆனால் தனியாக ஃபைட் பண்ணுறாரு. அங்கே கூட விஜய் கொஞ்சம் அப்படி வந்துட்டு போயிட்டார். ஏன்னா அங்கே என்னது நெல்லுக்கு இறைக்கும் நீர் அங்கே சிறு தூரம் புல்லுக்கும் வரும்ன்ற மாதிரி புஷிக்கு வரும்போது இவருக்கும் லைட்டாக வந்துட்டு போயிட்டார். ராஜ்மோகன் இவரில் மயிலாப்பூரில் வெங்கட்ராமன் அந்தந்த மாதிரி அங்கங்கே நின்றுக்கிட்டாங்க. மீதியெலாம் பார்த்திங்கன்னா புது வேட்பாளர்கள். இவர்களுக்கு ஒரு ஒருங்கிணைப்பு இருக்கணும். 234 பேருக்கும் 234 வேட்பாளர்கள். இவங்க 20 பேர் எடுத்துங்க, 210 வேட்பாளர்கள். 210 வேட்பாளருக்கும் கட்சி மேலிடத்துலேருந்து திமுகலாம் அப்படி தான், அதிமுகலாம் அப்படி தான், ஒரு ஒருங்கிணைப்பு இருக்கும். தொகுதி பொறுப்பாளர் இருப்பாங்க, தேர்தல் பொறுப்பாளர் இருப்பாங்க, தலைவர்கள் வருவாங்க, தலைவர்கள் வருவாங்க. 4 தலைவர் வந்துட்டு போயிடுவோம். கூட்டணி கட்சி தலைவர், கூட்டணி கட்சியிலே 3-4 தலைவர் இருப்பாங்க, கட்சியிலேயே 3-4 ஸ்டார் கேம்பெயினர் இருப்பாங்க, இந்த மாதிரி. அப்போ அந்த வேட்பாளருக்கு பிரச்சனை இருக்காது. ப்ளஸ் அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுவாங்க, எல்லாம் நடக்கும். நீங்கள் தாவேக்காக பார்த்தீங்கன்னா ஸ்டார் கேம்பெயினர் ஒரே ஆள் விஜய் தான், அடுத்து ஆதவ அர்ஜுனா. புஷி கூட அப்படி இப்படி போயிட்டு கையாட்டினா கூட அந்த தொண்டர்களுக்கு இதாகும். அருண்ராஜ் வச்சிங்களேன். இது இல்லாமல் செகண்ட் லெவலில் யாருமே இல்லை. இப்போ ஆதவ அர்ஜுனா அவர் தொகுதியில் போய் உக்காந்துக்கிட்டார்ன்றதை விட அவரை உட்கார வச்சுட்டாங்க. கரெக்டான ஒரு வேட்பாளர் போட்டு நகர விடாமல். ஆதவ அர்ஜுனா என்ன பொறுப்பில் இருக்கார் கட்சியில்? தேர்தல் மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர். இப்போ தானே அந்த அவருக்கு. இப்போ ஆதவ அர்ஜுனா தேர்தலில் நிற்கக்கூடாதுல்ல. தேர்தலில் நிற்காமல் 234 தொகுதியும் ஒருங்கிணைச்சு ஒர்க்கை கொண்டு போகிறது. எங்கே ஸ்டாக் ஆகுது, இங்கே காவா குத்தி விடு, தண்ணி ஓட்டம், இங்கே அடைச்சிக்குது, இங்கே குத்தி விடு. இந்த வேலை பண்ணுமா வேணாவா? புஷி பொதுச் செயலாளர், அவர் சொன்னால் தான் மாவட்ட செயலாளர் கேட்பான். அப்போ ஒரு ரவுண்டு இல்லை டெய்லி மீட்டிங் அது இதுன்னு போட்டு என்ன இது இந்த மாவட்ட செயலாளர் இந்த வேட்பாளர் நடக்குதா, வேலை நடக்குதா, அது இதுன்னு. மற்ற கட்சிகளில் பணப்பட்டுவாடலேருந்து எல்லாமே போகும், சென்ட்ரல்லேருந்து பல விஷயங்கள் போகும். இங்கே குறைந்தபட்சம் என்ன நடக்குதுன்னு கூட கேட்க ஆள் இல்லை. இது ஒன்று. பேச்சுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. வேட்பாளரை தனியாக சுற்றி நிற்கிறான். சரி, அதை மீறி இந்த வட்டம் மாவட்டம் பகுதி யாரையாவது பிடிக்கலான்னா எவனுமே ஒத்துழைப்பு இல்லை. இந்த இன்னொரு ஜோக் சொல்கிறேன். ஐடிவிங்குக்கு பெரிய இவங்க நான் சொன்னல சார்பு அணிகள், இளைஞர் அணி,
இளைஞர் அணி போட்டு அதுக்கு ஒரு மாநில பொதுச் செயலாளர் போட்டு இளைஞர் அணியை ஸ்ட்ராங் பண்ணியிருந்தீங்க மாவட்ட வாரியானா இன்றைக்கி தேர்தலுக்கு அவன் இறங்கி வேலை பார்த்துருவான். கரெக்டாக? மாணவர் அணி போட்டு அது போட்டிருந்தா அவங்க டீமை ரெடி பண்ணி கடகடன்னு ஒர்க் பண்ணியிருப்பாங்க. மகளிர் அணி போட்டிருந்தா அது ஃபுல்லாக இறங்கி வீட்டுக்கு வீடு இந்த மகளிர் சுய குழு அது இதுன்னு ரீச் பண்ணியிருப்பாங்க. தொழிற்சங்க அணி அது ரொம்ப முக்கியம். நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவில் அதிமுகவில் ஈவன் காங்கிரஸ் உட்பட கம்யூனிஸ்ட்டுகள் தொழிற்சங்க அணினா தனியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க தனி டீமாகவே ஒர்க் பண்ணுவாங்க. சிஐடியு, ஏஐடியூசி, ஐஎன்டியூசி, தோமுசா, அண்ணா தொழிற்சங்கம், இப்படி. இங்கே தொழிற்சங்கமே கிடையாது. அப்போது இதை சொன்னப்போ நம்மளை என்ன குதிச்சானுங்க. இவங்களுக்கு அறிவே இல்லைன்றது இப்போ நிரூபணம் ஆகுதா? இவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடணும் அப்படின்னு தானே நம்ம சொன்னோம். கிண்டல் பண்ணானுங்கள்ல. இப்போ என்னாச்சு? இன்னொன்று, ஒரே ஒரு அணி மட்டும் அங்கே உயிரோடு இருக்குதுன்னு நீங்கள்லாம் கூட எல்லாம் பேசுனீங்க. இது தகவல் தொழில்நுட்ப அணி. அப்புறம் தான் மாவட்டந்தோறும் நிர்வாகிகள் போட்டுன்னு இந்த எலெக்ஷனில் எங்கேயுமே காணோம் அவங்கள. சில இடங்களில் மாவட்ட செயலாளர் ஒழிச்சு வச்சுன்னுக்கிறான். அப்புறம் மாவட்ட செயலாளர்கிட்ட கேட்டால் கொடுக்குறான். கொடுத்தா அவன் ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கிறான். அந்த மாவட்ட செயலர் தகவல் தொழில்நுட்ப இது ஐடிவிங்க. நீங்கள் திமுகலையும் பாருங்கள், அதிமுகவில் அப்படி இப்படியாவது போகுது. அவங்களுக்கு அது தேவை கூட இல்லை. திமுகவில் பாருங்கள் எப்படி ஒருங்கிணைச்சு ஒர்க் பண்ணுறாங்க ஐடிவிங்க. சிஸ்டமேட்டிக் ஒர்க்னால் திமுக தான் கற்றுக்கணும். இது ஒன்று. அப்புறம் நம்ம கட்சியிலேயே விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் அப்படின்னு விஜய் சொன்னார்ல. நீங்கள் சொல்லுங்கள், ட்விட்டரில் இருக்கீங்கள, எங்கேயாவது விர்ச்சுவல் வாரியர்ஸ் இந்த மாவட்டத்தில் இந்த தொகுதியில் இந்த வேட்பாளர் இவ்வளோ வேகமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு, இந்த வேட்பாளர் நம்பிக்கை தருகிறார், இவர் இப்படி அவர் இப்படி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ் இப்போ பார்க்க முடியல. ஏன்னா அந்த வேட்பாளரே போட்டுட்ருக்காங்க. அவ்வளோதான், அவங்க ஐடியிலேருந்து போட்டுட்ருக்காங்க. பார்க்க முடிஞ்சது. எங்கெங்கே போனாங்க தெரியுதா? இந்த உட்கட்டமைப்புன்னு சொல்கிறேன்ல, இதுதான். நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன்னா, பொதுச் செயலாளர் அவர் ஃபெயிலியரு, அவர் போட்ட மாவட்ட செயலாளர்கள் அங்கே ஃபெயிலியரு, கான்டாக்ட் இல்லை. தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் அவர் உக்காந்துக்கினார், அந்த இது கான்டாக்ட் இல்லை. விஜய் ஜான் பிடியில் இருக்கார், அதனால் பிரச்சாரம் எதுவுமே சரியில்லை. மாவட்ட செயலாளர் எல்லாருமே மணி மைண்டடாக இருக்காங்க. அதனால் வேட்பாளர்களுக்கு அவங்களுக்கும் ஒட்டுதல் இல்லை. மணி மைண்டட் ஒன்று, நீ வந்தனா நீ பொதுச் செயலாளர், நீ செயலாளர் ஆடணும், அந்த இது அங்கே ஒட்டுதல் இல்லை. இவர்களுக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கக்கூடிய அணிகள் நியமிக்கவே இல்லை நிர்வாகிகள். அதனால் எந்த அணியும் வேலை செய்யலை, எந்த அணியும் இல்லை. இருக்கிற 2 அணி, ஒன்று விர்ச்சுவல் வாரியர்ஸு, அவங்க சோர்வடைஞ்சு போய் எந்த கான்டாக்டும் இல்லை. ஐடிவிங்கு அவன் தனியாக சுற்றிக்கிட்டு இருக்கிறான். அவனும் மாவட்ட செயலர் மாதிரியே இருக்கிறான். எனக்கு என்ன பண்ணுவேன்? சில நேரம் ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு கேள்வி. இப்போ வந்து விஜய் வரும்போது ஒரு எழுச்சி இருந்துச்சு, ஒரு நம்ம கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவாரன்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி 2 முதல்வரும் சரி எதிர்க்கட்சி தலைவரும் சரி 70+ களத்தில் இறங்கி வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது புதுசாக ஆரம்பித்த கட்சி இவங்களோட நீங்கள் இன்னும் வேகமாக ஓடணும் களத்தில். ஆனால் இதை விஜயும் பார்த்துட்டு போகிறேன். ஏன்னா நியூஸ் சேனல்ஸில் கண்டிப்பாக பிரச்சாரங்கள் தேர்தல் சமயத்தில் மாற்றி போட்டுட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது விஜய்க்காக ஒரு தோண வேணாமல் நம்ம, ஏன்னா கூட்டம் கூடுது, நீங்கள் போனால் கூட்டம் கூடுது. நீங்கள் எப்படியே 234 தொகுதிக்கும் ஏதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் ஒவ்வொரு தொகுதியில் ஏதோ ஒரு பாயிண்ட்டில் நீங்கள் கவர் பண்ணிட்டு போனீங்கன்னா அது இன்னும் மிகப்பெரிய அளவில் எழுச்சி ஏற்படும். ஏன்னா இங்கே கடைசியாக ஓட்டு விழுவுறது விஜய்க்கு தான். விஜய் முகத்துக்கு மட்டும் தான் ஓட்டு விழ போகுது. ஏன்னா எந்தெந்த வேட்பாளர்கள் எந்தெந்த தொகுதியில் நிற்கிறாங்கன்ட்டு பரிச்சயமானவங்களோ அதெல்லாம் தாண்டி விஜய்க்காக தான் ஓட்டு விழும். அப்படி இருக்கும்போது விஜய் இந்த டூர் பிளான் ஒவ்வொரு நாள் கேன்சல் ஆகுதில்ல சார், பிளான் ஆகி கேன்சல் ஆகுதில்ல. இப்போ புரசைவாக்கம் கடைசியாக கேன்சல் ஆனது காரணம் வந்து அங்கே கட்டுக்கடக்காக கூட்டுறாங்க, இவர் போனார்னா அங்கே தள்ளுமுழு ஏற்படும், அதனால் கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டார் அப்படின்ற ஒரு காரணத்தை வந்து சொன்னாங்க. இல்லை விஜயே இது வந்து கேன்சல் பண்ணுறாரா, இல்லை விஜயை கேன்சல் பண்ண வைக்கிறாங்களான்ற கேள்விகள் எடுத்துல சார். முக்கிய நிர்வாகிகள் தேர்தலில் போட்டிட்டுக்கூடாது. அதை தாண்டி இன்னொன்று வச்சாங்க, முக்கியமான நிர்வாகிகள் எல்லாமே சென்னையிலேயே டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் கோயம்புத்தூர் மதுரை அப்படி ஸ்ப்ரெட் ஆகிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அங்கே ஃபேஸ் வேல்யூ கூட எங்கங்க என்ன ஃபேஸ் வேல்யூ? அருண்ராஜ் பக்கத்து 10 மாவட்டங்களுக்கு போகிறாரா? கொங்குல 10 இடங்களுக்கு போய் பேசுகிறாரா? அவர் அவங்களுக்குள்ளே முனைங்க. வில்லிவாக்கம் தாண்டி பக்கத்தில் இருக்கிற எக்மோர் கூட வரல. அவர் வில்லிவாக்கத்துலேருந்து இப்படி காலை எடுத்து வச்சா எக்மோர் தொகுதி வந்துடும். அந்த எல்லைகள்லாம் எதுவுமே பண்ணல. இன்னொரு ஜோக் சொல்லிட்டா, பெரம்பூர் தொகுதியில் ஒரு வேலை நடக்கலை, ஆட்டோ பிரச்சாரம் வந்து எதுவுமே. என்ன விஜய் நிற்கிறாரு ஓட்டு வந்துடும் அப்படின்ற ஒரு இது. இந்த மாதிரி இருக்காங்களா சார்? லெத்தாஜிக்காக இருக்காங்களா? ஓகே, எப்படியா ஓட்டு வந்துடும்ட்டு. எப்படி லெத்தாஜிக்காக இருக்க முடியும்? வேறு வழி இல்லாமல் இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். லெத்தாஜிக்காலாம் இல்லை. லெத்தாஜிக்கான என்ன அர்த்தம் வரும்னா எல்லா இதுவும் இருக்கும், ஆனாலும் நான் தன்னாவட்டாக இருப்பேன்றது. இங்கே எதுவுமே இல்லைன்றது தான் மேட்ரு. திட்டமிடல் இல்லை, என்னன்னு தெரியல, என்ன பண்ணணும்னு தெரியல. தேர்தல் வேறங்க. நான் சொன்னேன்ல, தனியாக நின்னீங்கன்னா உன்னை நசுக்கிடுவாங்கன்னு. அஜிதா ஆக்னல் எப்படி தூக்குனாங்க பார்த்தீங்களா? இன்னும் பல இடங்களில் போய் துட்டை வாங்கி போய் பார்த்துக்கணும். வெளியே தெரியாது.
பல இடங்களில் ஏன் ஒன்றுமே தெரியல, என்ன தம்பி ரைட்டு, ஏன்னா அவன் அங்கே கட்டிக்கிறான். அதோட லாபம் கிடைக்கும்போது எப்படியும் ஜெயிக்க மாட்டேன்னு அவனுக்கு நல்லா தெரியுது. இந்த போட்டியில் நம்ம 3வது இடம், இதுக்கு போய் எதுக்கு அப்படின்னு. இன்னொன்று, இந்த கட்சியில் நம்ம தோத்தா கூட இருந்தோன்னா நம்ம இந்த தொகுதியில் நம்ம ஒரு ஆளாக இருக்கோம், இன்றைக்கெல்லாம் நாளைக்கு எதிர்காலம் இருக்குன்னு நம்பிக்கை இருந்தால் அவன் இருப்பான். அப்படி ஒரு நம்பிக்கையே இல்லையே. நீங்கள் பேண்ட்டு போடாமல் வெள்ளை பேண்ட் ஒன்று இதில் அந்த சோம்பு பிடிக்கார மாதிரி அந்த இவர் மாட்டி சுற்றுறாரு. நீங்களாம் பார்த்துருக்க மாட்டீங்க சின்ன வயசில். இப்போ நாங்களாம் பார்த்துருக்கோம். ஒரு வெள்ளை பேண்ட்டு வெள்ளை ஷர்ட்டு, இந்த பேண்ட்டுனா பேண்ட் இல்லை, இந்த ஒரு துணியில் தச்சு போட்டிருப்பான், சோம்பு பிடி விற்றுட்டு வருவாங்க. அந்த காலத்தில் ராஜீவ்காந்திலாம் கிண்டல் பண்ணுவாப்பில், வெற்றி கொண்டான் சோம்பு பிடி வைக்கிற மாதிரி வந்துக்கிறான் பாரு அப்படின்னு. அவரும் அந்த மாதிரி தானே வருவார், இந்த ஜிப்பா பைஜாமா போட்டு வரும். அந்த மாதிரி தான் போடணும் தாவேகால மாவட்ட செயலாளர்கள். யார் புசி மாதிரி தான் போடணும், ஒயிட் அண்ட் ஒயிட். ஆமாம், நல்ல வேலை புசி என்ன மாதிரி க்ளீன் ஷேவ் பண்ணி மீசெல்லாம் எடுத்துகிட்டு வரணுன்னா பல பேர் பாவம் கட்சியோட ஓடி போய்ட்டுருப்பான். அப்போ இந்த மாதிரி போடாமல் போனாலே கட்சியில் இல்லைன்றுவாங்க. காலில் உள்ளனா கட்சி உன் கதை கந்தல், வரும்போது தெரியாமல் உட்காந்துருந்தா அதுவும் கந்தல். இப்படி இருக்கிறவன் என்ன யோசிப்பான்? திமுக கூப்பிடுவார், தம்பி என்னப்பா, இல்லை ஏடிஎம்மில் கூப்பிடுவாங்க, தம்பி என்னப்பா இந்த இன்பச்சூட்டில் அமுச்சு விட்டாங்கல்ல, எடப்பாடியிலையா சார்? எடப்பாடியில். அப்போது அந்த மாதிரி இன்பச்சூட்டில் போவான், இல்லை கம்முன்னு இருப்பான். கம்முன்னு இருக்கிறப்பா நீ என்ன வேலை செய்கிறேன்னு கேட்குறதுக்கு தலைமையிலேருந்து எதாவது இருக்கா? அவங்க தொகுதியில் நான் பார்க்குறேங்க, ஒரு வேட்பாளர் தனியாக நின்று போராடிட்டு ஒரு வேட்பாளர்னா நான் ஒரு பானைக்கு ஒரு சோட்டு பதம் சொல்கிறேன். அந்த மாதிரி தொகுதி முழுதுமே இல்லை, தமிழ்நாடு முழுதுமே இருக்குங்க. ஏங்க அவன் யார்கிட்ட போய் பேசுறதுன்னு தெரிலங்க, யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரில. காசு இருந்தால் செலவு பண்ணலாம், சரி நம்ம கட்சிக்காரங்க தான்ப்பா போய் பேசலான்னா எவனுமே இல்லை, வரமாட்டேங்கிறான். ஆனால் கீழே தாவேக்கான்னு வண்டி எடுத்துகிட்டு போய் நின்னா ஜனங்க வருது, இளைஞர்கள் வரானுங்க, கட்சிக்காரன் கிடையாது, அப்படியே வரானுங்க ஒரு எழுச்சியோட. இல்லை சார், அதை தான் கேட்குறேன். இந்த எழுச்சியோடு வராங்கன்னு சொல்கிறீங்களா? இந்த எழுச்சி வந்து போலிங்கில் வந்து எதிரொலிக்கும். கண்டிப்பாக இவ்வளோ குறைகள் இருந்தாலும் விஜய்க்கு விழக்கூடிய ஓட்டு நிறைய தொகுதிகளில் வந்து கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வந்து அதிமுக திமுகவுடைய வெற்றி தோல்வியை வந்து தீர்மானிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 34 தொகுதியிலையும் அதுனா 50க்கும் மேற்பட்ட தொகுதி இல்லை கிட்டத்தட்ட. ஆனால் சில இடத்துல திமுக அதிமுக நெக் டு நெக் காம்படிஷன் இருக்கு. அங்கேயும் அந்த ஓட்டை பிரிக்கிறது யார், வித்தியாசத்தை பிரிக்கிறது யார்? இல்லை, அதை தாண்டி தமிழ்நாட்டில் தொங்கு சட்டசபை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காரணம் விஜயா இருக்கும் அப்படின்ற தகவல்கள். அதை தாண்டி உளவுத்துறையிலேருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு, விஜயை பார்த்து திமுகவும் அதிமுகவும் நடுங்கி போயிருக்காங்க அப்படி. ஏன்னா விஜய்க்கு எப்படி ஓட்டு விழும், அவர் எவ்வளோ செக்யூர் பண்ண போகிறாருன்றது வந்து இங்கே ப்ரிடிக்ட் பண்ண முடியாமல் அளவுக்கு இருக்குன்ற ஒரு நரேட்டிவ் இருக்குல்ல. ஷோ பேசின ஒரு இதை நான் நேற்று ட்வீட் பண்ணியிருந்தேன். அவர் ரொம்ப தீர்க்க தரிசனமாக பேசுவார். அவர் விஜயகாந்துக்கு அவர் பேசியிருப்பார், நீங்கள் முடிஞ்சால் அதை பாருங்கள். விஜயகாந்த் வந்து வாக்குகள் வாங்குவார், அவருக்கு செல்வாக்கு இருக்குது. ஆனால் அவர் அந்த ஒரு தகுதிக்கு மேலே ஒரு பெரிய ஆசை வச்சுருக்காரு, நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்லாம் நினைக்கிறாரு. அதுதான் அவரை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணோம். விஜயகாந்தும் ஜெயலலிதாவும் பிஜேபியும் சேர்ந்தால் ஸ்வீப்பு. ஆனால் அவர் வந்து இந்த மாதிரி யோசிக்கிறாருன்னு 2004-05 பீரியடில் பேசியிருக்காரு. எவ்வளோ பெரிய இது இப்போ பொருந்தது பாருங்கள். விஜய்க்கும் நம்ம பேசணுமா இல்லையா? விஜய் வந்து ஓட்டு வாங்குவார், நல்ல செல்வாக்கு இருக்குது, ஆனால் அது ஜெயிக்கக்கூடியதாக மாறாது. பல தடவை உங்களுக்கும் வாதமே நடந்திருக்கு. நீங்கள் சொல்லிடுறீங்க, என்னங்க அவர் பேசுகிறாரு எழுச்சி வருது, அந்த ஜனங்களுக்கு அப்படி தான் பேச முடியும், நீங்கள் என்ன இப்படி பேச சொல்கிறீங்க, ஏன் அடிக்கடி வர சொல்கிறீங்க, இப்படி வந்தால் போதாதா அப்படிலான்னு. அப்போல்லாம் நான் சொன்னது, ஓட்டு வரும், அப்படி தான் அவர்களுக்காக பேசுவோன்னா அது நான் அவங்களுக்காக நீ பேசக்கூட தேவையில்லை, அவன் ஓட்டு போட்டுருவான். நீ யாரை கவர் பண்ணணும், அதை தாண்டி வெளியில் இருக்கிற மக்களை கவர் பண்ணணும். ரெண்டாவது, நீ வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய தலைவராக மாறணும். சரி, நீங்கள் பொதுமக்கள்னு சொல்கிறீங்களா, மக்களை கவரணுன்ட்டு. இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களில் திமுக அதிமுக மேலே விருப்பு கொண்ட பொதுமக்கள் புதுசாக ஒருத்தர் வந்திருக்காருன்ட்டு கணிசமான பொதுமக்களில் அவருக்கு வாக்கு செலுத்துவாங்க. விஜய் ரசிகர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5% இருப்பான், இல்லை 6% இருப்பான். அவன் போன தடவை திமுக தான் போட்டிருக்கான், திமுக தான் போட்டான், அதில் மாறுபட்ட கருத்தே கிடையாதுன்னா ஊரே ஒரு பக்கம் போய் நின்றுச்சு, ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாருன்னு. இவங்க வந்து அந்த கொடுமை இந்த கொடுமைக்காரன் அந்த கொடுமைக்காரன்ற அளவு கொண்டு போயிருந்தாங்க. அப்போ 21 இருந்தீங்களா நீங்களாம்? அந்த மைண்ட் செட் எப்படி இருந்தது தெரியும்ல. அப்போ அந்த ரசிகர் 5%, இப்போ ஒரு எல்லாம் சேர்த்து ஒரு 8% இருக்கான்னு வச்சுக்கிங்க. அந்த 8% விஜய்க்கு தான் அப்படியே திரும்பிடும். அப்போ 5% அங்கேருந்து பிச்சுக்கிட்டு வரான் திமுகலேருந்து. ரெண்டாவது, நீங்கள் சொல்கிற பொதுமக்கள், அதில் சிறுபான்மை மக்கள், முஸ்லீம் கிறிஸ்டியன், நம்ம ஆளுன்னு கிறிஸ்தவர்கள் பார்க்குறாங்க, முஸ்லீமும் இவர் மாற்று இல்லாமல் யோசிச்சிருந்தாங்க.
ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட முடியாதுன்னு. ஆனால் திமுக வேறு வழியெலாம் போட்டு தொலையணும் அப்படின்னு. இப்போ அவங்க வந்து விஜய்க்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதே மாதிரி பட்டியலின மக்கள் நீங்கள் ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும். இப்போ திருமாவளவன் 2 நாள் முன்னாடி ஒரு வாய் விட்டார். அவர் பல விஷயங்கள் அவர் அறியாமல் வாய் விட்டுருவார். விஜய் சிறுபான்மை பட்டியலின மக்கள் வாக்குகளை பிரித்து என்டிஏ ஆட்சி வருது உதவுறாரு, அவர் பாஜகவுடைய பி டீம்னு சொன்னார். கரெக்டாக இல்லையா? இது அவர் அறியாமல் சொன்ன உண்மை. ஆட்சி மாற்றம் வரும்னு ஒரு தடவை வாய் விட்டார். தொங்கு சட்டசபை வரும்னு வாய் விட்டார். என்னென்னா நாள் ஆக ஆக இப்படி ஏறுது, தண்ணி மட்டம் ஏறுற மாதிரி 3% 5% வரைக்கும். 3% 5%லாம் வந்து ஆட்சி மாற்றம் உறுதி. கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து 150 தொகுதிக்கு மேலே ஜெயிச்சிருவாங்க. இது உளவுத்துறை போட்டிருக்கு ரிப்போர்ட்டு. இது அனைத்தும் நடக்கிறதுக்கு அடிப்படை காரணமாக இருந்து விஜய். ஏன் விஜய்னா, விஜய் பிரிக்கிற வாக்குகள் திமுகவுடைய வாக்குகள் தான் அதிகம். விஜயால் திமுகவுடைய கோர் ஓட்டு தான் அதிகம் பிரிக்கிறாங்க. சிறுபான்மை மக்கள் வாக்குகள் ஏடிஎம்கேக்கு மூலம் டிஎம்கேக்கு மூலம் அதை விஜய் பிரிப்பார். அப்படி கிடையாது. இல்லை சார், இன்னொரு ஆஸ்பெக்ட்ஸ்லையும் வந்து சொல்கிறாங்க. என்னன்னா வந்து இங்கே பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அதிமுகவுக்கு மாற்றாக மக்கள் பார்க்குறது வந்து தாவேக்காவை தான் பார்க்குறாங்க. ஸோ திமுகவை யார் இங்கே கடுமையாக எதிர்க்கிறாங்க களத்தில்? அதிமுகவா தாவேக்காவா? விஜய் புதுசாக வந்து தீய சக்தி திமுக அப்படின்ட்டு திமுகவை கடுமையாக அட்டாக் பண்ணுறாரு. அப்போ வந்து அதிமுககிட்ட இருந்தும் கணிசமான அதிமுக விழுற ஓட்டுகளும் விஜய் வந்து கிராப் பண்ணுவாருன்ற அந்த இடத்துக்கு வரல. நான் சொல்கிறது விஜய் யாருடைய ஓட்டை பிரிக்கிறாருன்றது. அது வந்து நான் சொல்லிட்டேன். திமுக சிறுபான்மையினர் வந்து அதிமுக போட போகிறாங்க, அந்த ஓட்டு வந்து 2 பேருக்கு விழும் அப்படிலாம் கிடையாது. அந்த ஓட்டு 13% திமுகவுக்கே. அப்போது அதிலேருந்து ஒரு 8-6% பிரித்தா கூட அவர்களுக்கு தான் நஷ்டம். கரெக்டாக? அதே மாதிரி பட்டியலினம் இது வந்து இது விசிகா காங்கிரஸு திமுகவுக்கு இருக்கிறது இதெல்லாம் சேர்த்திங்கன்னா 17%. அதில் ஒரு 5% பிரித்தாலும் அதுவும் திமுக ஓட்டை தான் பிரிக்கிறாரு. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த எதிர்ப்பு ஓட்டு, அது வந்து விஜய் தான் எதிர்க்கிறாரு அதுன்னு. அந்த நம்பிக்கை கடந்த 10-15 நாளில் போச்சு. அது தான் ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டுன்னு சொல்லுவாங்க. அவன் என்ன பண்ணோன்னா, இவர் நம்பிக்கைக்குரிய தலைவர், இவர் ஆட்சி பிடிப்பார், இவருக்கு போடுவோம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த நம்பிக்கையை ஊட்டுறதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஆரம்பத்துலேருந்து. நீ இப்படி பேசணும், இந்த பொதுமக்கள் நம்பிக்கையை பெறணும், ஒரு வலுவான தலைவராக காட்டணும், உன் கட்சி தலைவர்கள் ஒரு சிஸ்டமாக அப்படியே இயங்கணும் அப்படின்னு. நீங்கள் அதுக்கு நான் உதாரணம் சொல்லணும்னா 96ல் மூப்பனார் வெளியே வந்தார், திமுகவோட கூட்டமைச்சார். அன்றைக்கி பட்டுன்னு ஒரு நம்பிக்கை உருவாச்சு இல்லை, இவங்க ஆட்சி பிடிப்பாங்க, இவங்க தான் சூப்பர்னு. திமுக 2ஆக போலேருந்து அவர் எடுத்துகிட்டு போயிட்டார் வைகோ. ஆனாலும் இவங்க தான் ஆட்சி பிடிப்பான்னு ஒரு நம்பிக்கை வந்ததில்லை. அது காரணம் திமுகவோட இயற்கையாக இருக்கிற ஒரு சிஸ்டம். காங்கிரஸ்லேருந்து தான் பிரிஞ்சு வராரு டிஎம்சி. அவங்களும் கட்சி ரீதியாக இயங்குறவங்க பெரிய பெரிய தலைவர்லாம் வந்துட்டாங்க. அப்போ இது ரெண்டும் சேர்ந்தோன்னா ஒரு நம்பிக்கை வந்துச்சு ஜனங்களுக்கு. அப்போ குத்துலாம் குத்திட்டாங்க, வைகோ குத்தல. வைகோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்பிக்கைக்குரிய தலைவராக இருந்தால் இளைஞர்களுடைய எழுச்சி நாயகனாக இருந்தார். ஆனால் குத்தலை, ஒன்றுலாம் போனார். சேம் அதே தான் நான் விஜய்க்கு சொல்லுவேன். இதை நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொன்னேன். நான் சொல்லி ஒரு 4 நாள் பொறுத்து இவர் பேசினார், குருமூர்த்தி. வைகோவுடைய நிலை விஜய்க்கு ஏற்படும்னு பேசினார். அந்த இதில் ஜனவரி மாதம் நான் பேசியிருப்பேன். பேசி ஒரு 5 நாள் பொறுத்து பொங்கல் விழாவில், அந்த துக்ளக் ஆண்டு விழாவில் குருமூர்த்தி பேசுவார். ஏன்னா மக்களுடைய நம்பிக்கை பெறணும். அதுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சாரத்துக்கு போக மாட்டேங்கிறாரு, உடனே திரும்பிடுறாரு, எந்த இதுவும் இல்லை. கட்சிக்காரங்களும் நீங்கள் போனால் எங்கேயுமே யாருமே இல்லையா, தெரிப்பா யாருமே இல்லையா, எல்லாம் நம்பிக்கையில் இருந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் பார்க்கும்போது ஆட்சி பிடிக்க மாட்டாங்க. ஒன்றும் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். அதுவும் கடைசியாக இன்னும் 6 நாட்கள், சரியாக சொன்னால் இன்னும் 5 நாட்கள் தான் இருக்குது. 5 நாள்லாம் இல்லைங்க. நீங்கள் என்ன தேதி? நீங்கள் 17 இப்போ மத்தியானம் போயிடுச்சா? 18, 19, 20, 21 4 நாள். 21 5 மணி வரைக்கும் கூட நான் 3.5 நாள் தான். இந்த கடைசி நேரம் பிரச்சாரம் வந்து இன்னும் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும். ஏன்னா இங்கே இந்த நிலைமையிலும் கூட இந்த சினாரியோ வந்து மாறத்துக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு 10% இருப்பான், யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள போடலான்னு. நீங்கள் அந்த எழுச்சி எங்கே பார்க்கலான்னா எடப்பாடி கூட்டத்தில் பார்க்கலாம். நீங்கள் போலீஸ் ரிப்போர்ட்லேருந்து எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க கூப்பிட்டு வருவாங்களே கூட்டம், அந்த கூட்டத்தை தாண்டி ஒரு கூட்டம் வருதான். எடப்பாடி கூட்டத்துக்கு வரணுன்னா அவங்களும் துட்டு கொடுத்து தான் எடப்பாடிக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு கூட்டத்தை கூட்டுவாங்க. அதை தாண்டி ஒரு கூட்டம் வருதான். இதுதான் நம்பிக்கைன்றது. ஆட்சி மாற்றம் வரப்போகுது, மக்கள் நம்பிக்கையாக வராங்கன்னு. அதுக்கேற்ற மாதிரி அவர் பேசுகிறாரு. அவருடைய தேர்தல் அறிக்கை நம்பக்கூடியதாக விஷயங்களாக சொல்கிறாரு. விஜய் வந்து தேர்தல் அறிக்கை நேற்று வெளியிட்டார். அது எவ்வளோ பரபரப்பாக இருக்கணும், பேசு பொருளாக மாறி இருக்கணும். ஏதாவது மாறிச்சா பார்த்தீங்களா? இங்கே ஒன்றுமே இல்லை. இவங்க தேர்தல் அறிக்கையில் 8000 ரூபா டோக்கனை தவிர எதுவுமே இல்லை.
அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா 3 சிலிண்ட்ரு, 10,000 ரூபா ஃப்ரிட்ஜு, தாலிக்கு தங்கம், கல்வி கடன் ரத்துன்னு பெருசாக கொண்டு போகிறாங்க. அப்போது ஒரு 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 விஷயம் பாருங்கள், ஏடிஎம்கே ஐடிவிங்க பெருசாக ஒன்றும் வேலை செய்யலை. ஆனால் ஏதோ ஒரு வகையில் அவங்க ரீச் ஆகிட்டு மேலே போகிறாங்கன்னா அதுக்கு எடப்பாடி, டிடிவி, இவர் நம்ம அன்புமணி ராமதாஸ், இப்போ அண்ணாமலை லேட்டஸ்ட்டாக சேர்ந்துருக்காரு. இது எல்லாமே ஒரு பெரிய ஸ்டார் கேம்பெயினராக போகுது. அப்போது இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா திமுக அவங்க நிலையை தக்க வைக்கிறதுக்கு அவர்களுக்கு ஆட்சி சாதனையை சொல்ல முடியாமல் மத்திய அரசை எதிரியாக காமிச்சு எதாவது பண்ணலாம் அப்படின்னு டீலிமிட்டேஷன் உருட்டுறாங்க. ஆனால் ஜனங்களுக்கு இன்றைக்கி டீலிமிட்டேஷன்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்தால் என்ன பண்ணுவேன், என்ன செலவு, இது விலைவாசி உயர்வு, அது இதுன்னு. நீங்கள் இவர் சொல்கிற தேர்தல் அறிக்கைலாம் பல விஷயங்கள் காமெடியாக இருக்குது. இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு தெரில. ஒரு மாதத்துக்கு 200 யூனிட் இலவசம் ஒரு குடும்பத்துக்குன்றாரு. ஒரு குடும்பம் சின்ன குடும்பம் வச்சுக்கிங்க, 200 யூனிட்டே யூஸ் பண்ண மாட்டாங்க ஒரு மாதத்துக்கு. அப்போ 2 மாதத்துக்கு அப்போ இலவச மின்சாரம் தான். சரி, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பர்சன்டேஜ் மாறி இருக்குது. இங்கே வந்து இப்போது என்டிஏ மேலே வராங்க, திமுக ஸ்லைட்லி டவுன் ஆகுது, தாவேக்கா ஓவராலாக டவுன்ஃபால் ஆகிடுச்சின்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த எடுக்கக்கூடிய சர்வே பல்வேறு தரப்புலேருந்து, இப்போ திமுக தரப்புலையும் சரி, அதிமுக தரப்புலையும் சரி, இப்போ விஜய் வந்து எழுச்சி பெறுவார்ன்ற வெளியிடக்கூடிய சர்வேகளும் சரி, இந்த சர்வேக்கள் எல்லாமே வந்து இந்த 2026 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு தான் இருக்குது. நம்ம வந்து தேர்தல் முடிவு வரும்போது தான் அப்போ தான் நம்மளால் கணிக்கக்கூடியதாகவே இருக்கும். ஏன்னா இங்கே தொங்கு சட்டசபைன்னு ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இல்லை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்தியா மேலே கிட்டத்தட்ட இந்தியா வந்து அந்த லைனை டச் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை வந்து நெக் டு நெக் இருக்குன்றாங்க. இல்லை ஒரு இடத்துல திமுக லீட் பண்ணுது, கடந்த முறை வென்றதோட இந்த டைம் அதிக இடங்களில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற சில சர்வேக்கள் சொல்லுது. ஸோ இந்த முறை இந்த தேர்தல் முடிவில் வந்து இந்த சர்வேக்கள் கணிக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கா சார்? கணிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. ஆனால் ஒன்று நல்லா எல்லாருக்குமே தெரியும், எண்ணிக்கை வேணால் மாறும். 150 சீட்டு என்டிஏ கூட்டணி, 60-70 சீட்டு டிஎம்கே கூட்டணி, ஒரு 5-6 சீட்டு டிவிகே, இப்படின்றது வரலாம். 130 சீட்டு 125 சீட்டு என்டிஏ கூட்டணி, 100 சீட்டு டிஎம்கே கூட்டணி, 10 சீட்டு 10 சீட்டில் 5 சீட்டு 4 சீட்டு தாவேக்கா, இப்படியும் வரலாம். கூட்டணி கவர்மெண்ட்டாக வரலாம். ஒன்று மட்டும் நிச்சயம், அதுக்கெல்லாம் பெருசாக யோசிக்கலாம் தேவையில்லை, தேர்தல் முடிவுலாம் எதிர்பார்க்க தேவையில்லை. திமுக ஆட்சி தொடராது, கணிசமாக சீட்டு வாங்குவாங்க, பெரிய ஒரு கௌரவமான எதிர்கட்சியாக உட்காரலாம். கூட்டணி கட்சிகளில் பலர் தோற்றுருவாங்க, எண்ணிக்கை குறைஞ்சிரும். அதிமுக ஆட்சி தனி ஆட்சியாக வரலாம், இல்லை வராமலேயும் போகலாம், கூட்டணி ஆட்சியாக கூட நடக்கலாம். தாவேகா தன்னுடைய எண்ணிக்கையை பெரிய அளவு தொடங்கவே முடியாது. 4-5 வந்தால் பெரிய ஸ்டார்ட் பண்ணலாம். விஜய் ஸ்டார்ட் பண்ணுவார்ல. இப்போ திருச்சி கிழக்கில் கூட 2 பேரும் ஒரே சமூகம் ஒரே மதம், அப்போ 2 பேருக்கு ஓட்டு பிரியுதுன்னா அந்த இடத்துல ஏடிஎம் கூட அடிச்சுட்டு வந்துடும், இல்லை விஜய் கூட ஜெயிக்கலாம். எப்படி வேணால் நடக்கலாம். விஜய் இப்போ நம்ம இதில் நிற்கிறாருப்பா, போடுப்பா எல்லாரும் போட்டாலும் விஜய் ஜெயிக்கலாம், 2 தொகுதி ஜெயிக்கலாம். அப்படி பார்த்தாலும் ஒரு தொகுதி நஷ்டம் தானே, ஒன்று ராஜினாமா பண்ணி தானே ஆகணும். அதனால் ஆதவ் ஜெயிக்கிறாரா இல்லையான்னு சொல்ல முடியாது. இப்படி போகுது, ஆதவுக்கும் கார்த்திக்கும் 2 பெரும் பணம் மோதுது, அது சொல்ல முடியாது. எக்மோரில் ராஜ்மோகன் நல்லா பண்ணுறாரு, ஆனால் வாக்குகளை பிரிப்பார். அது ஒருவேளை அபிஷேக்கு கூட போய் சாதகமாக போயிடும், ஏடிஎம்கே வேட்பாளர் கூட சாதகமாக போயிடும். அப்படி தான் பல இடங்களில் செங்கோட்டையன் ஓட்டை பிரிப்பார். அவர் அதெல்லாம் மீறி ஜெயிக்காருன்னு எனக்கு ஜெயிப்பாரான்னு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவங்க தனியாக செங்கோட்டையனுக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஏடிஎம்கேல. ஏன்னா மற்றவங்கள கூட விட்டுருவாங்க, செங்கோட்டையனை ஜெயிக்க விடக்கூடாதுன்றதில் ஒர்க்கு நல்லா நடக்கும். அப்போ செங்கோட்டையனுக்கு அண்ணன் பையன் யார் எதுனா போட்டிருக்காங்க, யார் போட்டிருக்காங்க? அப்போ அது ஒன்று. செங்கோட்டையன் இன்னொரு மைனஸ் என்னென்னா, அவர் தாவேகா போனதே அங்கே இருக்க ரொம்ப பேருக்கு தெரியாது. அவன் இன்னும் தலைவரை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டுருவானுங்க. அப்போ அது ஒரு பெரிய மைனஸ் அவருக்கு. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அருண்ராஜ்லாம் ஓட்டு வாங்குவார், ஜெயிப்பாரான்னு தெரியாது. இல்லை, சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் படி இப்போ இந்தியா வந்து லீடு எடுக்கிறாங்க. சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாடு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டே இது. திமுக தலைமையே தனக்கு நெருக்கமானவர்கிட்டலாம் சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வந்து இந்த தடவை கூட்டணி ஆட்சி தான், 110 120 சீட்டு வருவோன்னு சொல்லியிருக்காராம். அப்போ 110 120 வருவோன்னு இன்டெலிஜென்ஸ் அவங்க சொல்கிறாங்கன்னா 80 சீட்டு வருவாங்கன்னு தான் அர்த்தம். பயந்து போய் ரொம்பவும் குறைக்காமல் ஏதோ தலைவரை வந்துடுவீங்க அப்படின்னு. அதுவே இவர்களுக்கு சிக்கல். நான் எப்படி எதிர்பார்க்குறேன்னா, யார் வந்தாலும் இந்த தடவை அந்த ஆட்டம் ஆட முடியாது. ஒன்று மட்டும் தான் நான் சான்ஸ் எதிர்பார்க்குறேன், விஜய் தான் அதுக்கும் ஃபேக்டர். 150 கொண்டு வந்து விட்டாலும் விடலாம் என்டிஏவை, மற்றபடி
தொங்கு சட்டசபைன்னு வந்துச்சுன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஆட்டம்லாம் ஆட முடியாது. ஒரு ஒழுங்கான கவர்மெண்ட்டு போகும். அது ரொம்ப நல்லது. அது ஆட்சி மாற்றம்ன்றது வரணும், வந்தால் தான் ஜனநாயகத்தில் நல்லது. இல்லாட்டி அடுத்து தொடர்ந்ததுன்னா நீங்கள் நான்லாம் உள்ளே போக வேண்டியது தான். கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். யார் இங்கே நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு ப்ரிடிக்ஷன் சொல்லியிருக்கீங்க, தேர்தல் முடிவுகளில் என்ன அது சொல்லிக்குதுன்னு பார்ப்போம். நேரம் ஒதுக்கியது குறித்து நிறைய தகவல் பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி சார். வீடுதோறும் அரசு சேவைகள், மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.